கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ். என் உறவுகளே, கடந்த வாரம் ஒரு பதிவு பார்த்துருப்பீங்க. திருமண தடை விலகிறதுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு பரிகாரம் ரீதியாக சொல்லியிருப்போம். அதில் அது பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க இதே சேனலில் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அந்த பதிவு வந்திருக்கும், போய் பாருங்கள். இன்றைக்கி அந்த பார்ட்டோடைய 2. அன்றைக்கி நான் பரிகாரம் சொல்லியிருக்க மாட்டேன், காரணத்தை சொல்லியிருப்பேன். அதில் ஒரு விஷயத்தை செய்யுங்கன்னு சொல்லியிருப்பேன். பரிகாரம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, வெறும் கோயிலில் போய் பூஜை பண்ணுறது, அதை தான் பரிகாரமாக நினைக்கிறோம். அதுக்கு மேலே ஒரு பரிகாரத்தை நான் சொல்லியிருப்பேன். அதை வெள்ளிக்கிழமை பதிவு வந்திருக்கு. அந்த பரிகாரம் செஞ்சால் தான் இந்த பரிகாரமே பண்ண முடியும். அப்படி என்ன சொன்னேங்கிறத அந்த பதிவில் போய் பார்த்துக்குங்க. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும், நல்லா இருக்கணும். நிறைய பேருக்கு திருமணம் கை கூடி நின்று போயிடுது. மாப்பிள்ளை தரேன்னு சொல்கிறாங்க, பொண்ணு தரேங்கிறாங்க, பேசுகிறாங்க, நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் நிற்கிற ஜாதகமும் இருக்குது. ஆசை வார்த்தை காட்டி இந்த பையனுக்கு இந்த பொண்ணு தான் முடிவு பண்ணி கடைசியில் திடீர்னு எதுவுமே பேசாமல் விலகிறவங்களும் இருக்காங்க. சில பேருக்கு ஜாதகம் பார்த்து எங்களுக்கு பிடிக்கிற பொண்ணு அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க, எங்களுக்கு பிடிக்கிற மாப்பிள்ளை அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்கன்னு பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடும் ஜாதகத்தை மாற்றி பார்த்து வெறுத்து போனவங்களும் இருக்கிறாங்க. சில வீட்டில் எங்களுக்கு அமையவே இல்லைங்க, ஏதாவது ஒன்று கிடைச்சா கூட பரவாயில்லைங்க, கல்யாணம் பண்ணிக்கலான்னா ஒன்றுமே கிடைக்கலைங்க. ஒருத்தவனும் மாப்பிள்ளை இருக்குன்னு எங்கிட்ட வரவே மாட்டேங்கிறான், ஒருத்தவனும் பொண்ணு இருக்குன்னு எங்கள்கிட்ட வரவே மாட்டேங்கிறான். நாங்களும் எல்லாமே சொல்லி பார்த்துட்டோம், எதுவுமே வேணாம் ஐயா, கல்யாணம் நாங்கள் பண்ணிக்கிறோம், நாங்களே நகை போட்டுக்கிறோம், நாங்களே எல்லாம் நாங்கள் பண்ணிக்கிறோம் ஐயா. அப்படின்னாலும் பொண்ணு கிடைக்கலைங்க, அப்படின்னாலும் மாப்பிள்ளை கிடைக்கலைங்க. இப்படி இதுக்காக நான் பண்ணின செலவை மட்டும் எடுத்து பார்த்தோம்னா பரிகாரம் 1,00,000 ரூபா. நான் சொல்கிறதெல்லாம் கம்மி தான். ஆலய தரிசனங்கள், இதுக்கு பிறகு ஏதாவது ஒரு கோயில் இருந்தால் தான் உண்டு. ஆல்மோஸ்ட் ஆல் கோயிலையுமே நாங்கள் கிராஸ் பண்ணிட்டோம் சாமி. பரிகாரங்கள் எல்லாம் பண்ணியாச்சு, ஆல்மோஸ்ட் எல்லா கோயில்களையும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். வேறு என்ன தாங்க நாம் பண்ணணும்? சரி, ஜாதகத்தை நாங்கள் நிறைய பார்த்துட்டோம். இதுக்கு பிறகுலாம் நாங்கள் ஜாதகமே தொடர மாதிரி இல்லை. இப்படி வரைக்கும் மனம் ரீதியாக ஏன் இன்னும் ஒரு வார்த்தை நான் அதிகமாகவே போகிறோம். சில பேருக்கெல்லாம் நம்ம கல்யாணம்லாம் பேசிட்டு வராதிங்க, நாங்கள்லாம் எங்களுக்கு முடிவாயிட்டு விட்டுடுங்க எங்களை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ இவ்வளோ மன வருத்தங்கள் வந்திருக்குன்னா அப்போ நம்ம ஜாதகத்தின் காரணமாக, நம்மளுடைய காரணமாக என்னங்க காரணம்? எல்லாத்தையும் ஒரே பக்கமாக உள்ளே போக முடியாது. ஜாதகம் தான் காரணம், இது என்ன பட்டிமன்றமா? நம்ம மேலே எதுவும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ இப்போ ஒரு பொண்ணு வீடாக இருக்கீங்க, பையன் வீடு அவங்க. அப்போ அந்த பையன் வீட்டில் எதிர்பார்க்குறது இந்த பொண்ணு வீட்டில் இல்லாமல் இருக்கலாம், பொண்ணு வீட்டில் எதிர்பார்க்குறது இந்த பையன் வீட்டில் இல்லாமல் இருக்கலாம். முதல்ல இந்த எதிர்பார்ப்புன்னு ஒன்று வருது பார்த்தீங்களா? அங்கே 100% கல்யாணத்தில் 40% கல்யாணங்கள் நின்று போயிடுது. என் பையன் அரசு இயந்திரத்தில் வேலை பார்க்க வேண்டும், கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்றாங்கல்ல, அங்கே 40% அவுட்டு. என் பொண்ணுக்கு வெளிநாடு மாப்பிள்ளை இருக்கக்கூடாது, அடாடா நல்ல கொள்கை. என் பையனுக்கு வேலை பார்க்குற பொண்ணு, ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணு வரக்கூடாது, அடடா. அப்புறம் இவங்களே முடியாதுங்கிறத, அதாவது வேண்டாங்கிற தகவலை முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு எந்த பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஆரம்பிக்கும் போது இருக்கிற கொள்கை தான் பிரச்சனையாக வருது. 40% என்ன ஆகுது? ஒரு கல்யாணம் தடைப்படுவதற்கு நம்ம எதிர்பார்க்கிற விஷயம் அங்கே கிடைக்கல. ஏன்னா நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு சரக்கு கம்மியாக இருக்கும். நம்ம ஒன்று எதிர்பார்க்குறோம், அவங்க அந்தளவுக்கு நம்மள்ட்ட எதிர்பார்ப்பாங்க. குறைந்தபட்சம் இந்த எதிர்பார்ப்புகளை இன்றைய காலகட்டத்தில் நாம் விளக்கிறோம், வேண்டாம். இதில் காலம் கடந்து நான் எதிர்பார்க்கலன்னு சொல்கிறது வேண்டாம்.
அதுவும் இன்னும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வேண்டான்ட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் நிச்சயதார்த்தம் ஆன பிறகு அடுக்குவாங்க பாருங்கள், 1 2 3 4 5ன்னு. இதில் நொந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. என்னங்க எதுவுமே வேணான்ட்டு இப்போ இதை பண்ணுங்கிறாங்க, அதை பண்ணுங்கிறாங்க, நான் எங்கெங்கே போவேன் அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரனும் மாப்பிள்ளை வீட்டுக்காரனும் பதறி போவான். கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவுமே வேணான்னு சொல்லியிருப்பாங்க. நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு பிறகு அடுக்கிடுவாங்க. இது கல்யாண வாழ்க்கைக்கு ஆபத்து. முதல்லையாவது எதிர்பார்க்கறது வந்து கல்யாணம் வராமல் போணுது. இந்த கல்யாணம் நடந்தும் வீணாக போகுது பாருங்கள் அந்த காசு. இதில் தான் வீணாக போகும். அம்புட்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ஒரே வருஷத்தில் டைவர்ஸ். காரணம் இந்த எதிர்பார்ப்பு. நிச்சயதார்த்தத்துலேருந்து யார் யாரோ ஏற்றி விடுவான். சொந்தக்காரன்ற பேரில் வருவான், தெரிஞ்சவங்கிற பேரில் வருவான். இதை கேட்கல, நீ அதை கேட்டிருக்கலாமே. இவங்க செய்வாங்க, நீ அதை கேட்டுரு, இவ்வளோ தூரம் செய்யணும், அதை கேட்டுரு அப்படின்னு வாய் தானே கேட்டு விட்டுடலாம். அப்போ கேட்டு கேட்டு என்ன பண்ணுவோம், இந்த கல்யாண வாழ்க்கைக்கு ஆப்பு நம்மளே வைப்போம். அது எங்கே ஆப்பு வைக்கிறது நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம வைக்கிற ஆப்பு. இதெல்லாம் ஒரு நாள் என்ன ஆகும்னா வெடித்து அவங்க குடும்ப வாழ்க்கையை வீணாக போகிறது இந்த இடத்துல நடக்குது. ஸோ எதிர்பார்ப்பு வேண்டாம். இது 40% கல்யாணம் போகுது. ஜாதகத்தில் தயவு செய்து நல்லா தெரிஞ்சுங்க, எத்தனை தோஷங்கள் இருக்குன்னு சொல்லி தோஷங்களை கணக்கு போடாதீங்க. திருமணம் தடைபடுவதற்கு மீண்டும் 40% காரணம் தோஷங்களால். ஆமாங்க, தெளிவாக சொல்கிறேன். நிறைய பேர் செவ்வாய் தோஷம் இருக்குது, கல்யாணம் பண்ணுறதில்ல. ராகு தோஷம் இருக்குது, கல்யாணம் பண்ணுறதில்ல. கலத்திர தோஷம் இருக்குது, கல்யாணம் பண்ணுறதில்ல. இந்த தோஷம் இருக்குன்னு சொல்லியே கல்யாணம் பண்ணாமல் இருந்துடுறாங்க. இந்த ஜாதகம் போனால் அங்கே ரிட்டர்ன் கிடையாது. என்ன, அந்த பொண்ணுக்குங்க கலத்திர தோஷம். சரி, கரெக்டு, பேசுறது கரெக்டு தானே, கலத்திர தோஷம். அந்த பையனுக்குங்க செவ்வாய் தோஷம். சரி, இது மாதிரி தோஷத்துலேயே 40% போயிடுது. நான் என்ன கேட்குறேன், ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம். ஒரு டாக்டர்கிட்ட போனோன்னே உடம்பு சரியில்லைன்னு போனால் அவர் ஒரு மருந்து கொடுக்குறாரு, தீர்வாகுது இல்லை. அது மாதிரி ஒரு தோஷம் அப்படின்னு சொல்கிறோம், தோஷத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ணுறோம், அதோடு அது முடிஞ்சிருச்சு. ஒரு பரிகாரம் பண்ணால் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அது அந்த தோஷம் விலகிடுச்சுன்னு நம்புவோம், அவ்வளோதான் செய்தி. பரிகாரமே பண்ணலைன்னா பரவாயில்ல, பரிகாரம் பண்ணிடுறோம். பரிகாரம் என்ன, கடவுளை நம்புகிறோம். செவ்வாய் தோஷமா, முருகா என்ன ஆண்டவா, செவ்வாய் பகவானே, அவர் தான் அதிபதி, இந்த முருகன் தான் அதிபதி, செவ்வாய் பகவான். அப்போ நேராக போய் அவர்கிட்ட போய், முருகா என் பிள்ளைக்கு செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷம்னா என்ன, கொஞ்சம் உணர்ச்சிகள் அதிகம், நிறைய சாப்பிடுவான், நிறைய தூங்குவான், அவன் நினைக்கிறதா நடத்துவான். அப்போ முருகன்கிட்ட போய் சொல்லும் போது அவர் என்ன பண்ணுவார், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை தான் காட்டுவார். இது செவ்வாய் தோஷம் கிடையாது. செவ்வாயோடைய பவர் எவ்வளோ இருக்குது, இதை தான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் பாதி போயிடுது. அடுத்த ராகு கேது தோஷம், ராகு கேதுக்குள் அடைக்கப்பட்டிருக்கு. இதை இப்படி நம்ம யோசித்து என்ன ஆகுது, நம்ம கல்யாண வாழ்க்கையில் இந்த ஜோதிட ரீதியாக 40% அவுட்டு, மீதி 20%. இந்த 20% நம்ம கை கொடுத்து எல்லாம் வருதுன்னா, மாப்பிள்ளைக்கு போதுமான பொருளாதாரம் இல்லை, பொண்ணுக்கு போதுமான படிப்பு இல்லை அப்படின்னு அதில் போயிடுது. ஆக 100% இந்த கல்யாணங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு பிரபஞ்சம் காரணமோ இல்லையோ, நாமளே ஒரு காரணமோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறோம். முதல்ல அதையெல்லாம் மாற்றுவோம், தலையெழுத்தை மாற்றி தான் ஆகணும். கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுடைய நிலைகள் என்ன தெரியுமா, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. பெற்றவங்க நாம் சண்டை போட்டுக்கிறதுனாலையும் பெற்றவங்களால் பிள்ளைகளோட வாழ்க்கையும் இதாகுது. இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அந்த பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்குது, முதல்ல அவங்களுடைய அன்பு தெரியணும், அவங்க மனசை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது அந்த பிள்ளைகளுக்கு என்ன தோஷம் இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுங்க, எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்குது. முத்தான பரிகாரம் ஒரே ஒரு விஷயந்தான். உங்கள் பிள்ளைகளுக்கு தோஷம்னு ஒன்று இருக்குன்னா கவலையே படாதீங்க. நல்ல நாளில் முகூர்த்தம், அவ்வளோதான். உங்கள் பிள்ளைங்களுக்கு தாலி கட்டக்கூடிய நேரம், மோதிரம் மாற்றிக்கக்கூடிய நேரம், கையெழுத்து போடக்கூடிய நேரம், லக்னத்தில் 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கிற நேரத்தில் இந்த பிள்ளைகளுக்கு தாலி கட்டினா கண்டிப்பாக கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் பண்ணுங்க, நல்லா இருப்பாங்க. அவ்வளவுதாங்க. எவ்வளோ தோஷம் 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 நினச்சி நம்ம விலகி போக வேண்டாம். பிள்ளைகளுக்கு ஒன்றும் ஆகாது, கடவுள் நம்மளை காப்பாற்றுவார். இது முதல்ல கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், நம்பணும்.
நல்லா கவனிச்சிங்கன்னா நம்பணும். முதல்ல பரிகாரம்ங்கிறது இவ்வளோதான். நல்ல நாளில் கல்யாணம் பண்ணணும். அந்த நேரம் நல்ல நேரத்தில் மாங்கல்ய தாரணம் பண்ணணும். அப்போ திருமணத்தில் எத்தனை தோஷம் இருந்தாலும் அது விலகும். அந்த எண்ணம் வந்தால் திருமண தடை முதல்ல விலகும். நாளும் கிழமையும் அதுமாரி ஒரு ஜாதகத்தை பார்க்க ஆரம்பிக்கிற நாள், நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்து உங்களுக்கு எல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டா அப்படியே தூக்கி ஓரம் கட்டுங்க. இப்போ எடுத்துங்க, ஒரு நல்ல நாள் பாருங்கள். இந்த நல்ல நாள் மீண்டும் எல்லாம் வந்து சொல்லுவாங்க புரோட்டா கதை மாதிரி எல்லாத்தையும் அழைச்சிட்டு முதல் ரவுண்ட்லேருந்து ஆரம்பிக்கும். இந்த ஜாதகத்துக்கு எந்தெந்த நட்சத்திரம் பொருந்தாதுன்னு முதல்ல தெளிவாக ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்டுங்க. அந்த பொருந்தாத நட்சத்திரங்களை தவிர்த்துட்டு மற்ற நட்சத்திரக்காரர்கள் இந்த கடவுள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிங்க. உங்கள் குலசாமியை வேண்டிக்கிங்க. குலசாமியை வேண்டி ஒரு 11 ரூபா பணத்தை முடிஞ்சு வைங்க. இஷ்ட சாமியை வேண்டி ஒரு 11 ரூபா பணத்தை முடிஞ்சு வைங்க. நம்புங்க, வேறு எந்த பரிகாரமும் வேண்டாம். கல்யாணம் ஆன பிறகு பிள்ளைகளோடு தம்பதிகளாக வந்து இந்த பணத்தை குலதெய்வத்துக்கு செலுத்துகிறேன், இஷ்டசாமிக்கு செலுத்துகிறேன்னு வேண்டிக்குங்க. அவ்வளவுதான். பிள்ளைகள்கிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசியிருப்பீங்க. இந்த பதிவில் குலசாமிக்கும் இஷ்டசாமிக்கும் பணத்தை செலுத்துறீங்க. கல்யாணத்தை நல்ல தேதியில் பண்ணுறோன்னு முடிவெடுக்கிறீங்க. கண்டிப்பாக வரன் அமையும். வேறு பரிகாரம்லாம் யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக திருமண தடை விலகும். இந்த திருமண தடை விலகிறதுக்கு இதை சார்ந்து தான் நம்ம போயாகணும். இதுதான் வழி. இதை மீண்டும் மீண்டும் நாம் வந்து செஞ்ச பரிகாரங்களே செஞ்சுக்கிட்டு இருக்கிறதும் யோசனையை இதிலேயே போகிறத விட நம்மக்கிட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, எதிர்பார்ப்பு இல்லை. எந்த பரிகாரம் எந்த தோஷமாக இருந்தாலும் அதுக்கு பரிகாரம் நம்ம இதை பண்ணிக்கிறோம் அப்படின்னு முடிவெடுக்கும் போது பிள்ளைங்க நலன், என் பிள்ளை தான் நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணும்போது கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கிறோம். இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பிள்ளையோட பேர், நட்சத்திரம், எத்தனை வருஷமாக கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறத எனக்கு பதிவு போடுங்க. நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். இதே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மீண்டும் வரன் கூடிட்டுங்கிறத நீங்கள் எனக்கு திருப்பி சொல்லுவீங்க. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.